Hi guys, welcome to மாமியார் சமையல். இப்போ என் மாமியாரோட சிக்னேச்சர் சமையல் பார்க்க போகிறோம். வான்கோழி பிரியாணி. இது ஒரு 25 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்க போகிறோம். அளவு எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்க போகுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 300 ml ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதோட 300 ml நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வருது. கரெக்டாக அளவு பார்த்து நெய்யும் ரிஃபைண்ட் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. எல்லாம் கொதிச்சு வர நேரம் 5 ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டுட்டு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் தனியாக பேஸ்ட் பண்ணி போட்டாச்சு, கார்லிக் தனியாக பேஸ்ட் பண்ணி போட்டாச்சு. கார்லிக் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஜிஞ்சரும் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது 25 பேருக்குங்கிறதுனால அளவு எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. புதினா இலை ஒரு கொத்து இருக்கும். இது நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் கிண்டணும். கொத்தமல்லி இலை இதுவும் ஒரு கட்டு போட்டாங்க. இது நல்லா சுண்டி ஸ்மெல் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிலோ வெங்காயம் இருக்குமாங்க? இது 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணோம். முதல் நாள் நைட்டே உரிச்சு வச்சு அடுத்த நாள் காலைல கட் பண்ணோம். அந்த ஆனியன்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். உடனே சேர்க்கக்கூடாது. எல்லாமே பொறுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1/2 kg டொமேட்டோ, தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கும் அதையும் கிண்டணும். இப்போ கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தடுத்து எல்லாம் போட போட கிண்டுறது கஷ்டமாயிடும். 15 பச்சை மிளகா அதுலேயும் சேர்க்கணும். மிளகா பொடி போடுவோம், பட் இருந்தாலும் பச்சை மிளகாவும் 15 பச்சை மிளகா போடணும். நல்லா கொதிச்சு வருது. மல்லித்தூள் 5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கை வலிக்கும். 4 கிலோ வான்கோழி பெரியவங்க மாமா கட் பண்ணி வச்சாங்க விடிய காத்தால. இனி என்னால் கிண்டுறது கஷ்டம்தான், எங்கள் பெரிய மாமா தான் கிண்டுறாங்க. அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். முதல் நாள் நைட்டே உரிச்சு வச்சாச்சு, காலையில் அரைச்சி வச்சாச்சு. அதையும் போட்டு நல்லா கிண்டணும். அப்படியே மூடி வச்சதை அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இது 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும் கறி வேகிறதுக்கு. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டு கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கறி நல்லா வெந்ததும் அதில் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் அளவு எப்படி? 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் பால், அந்த அளவில் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அதையும் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸில் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
அப்பப்போ எடுத்து எடுத்து கிண்டிக்கோங்க. கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. கறி நல்லா வேகணும். கறி நல்லா வெந்ததும் அதில் அரிசியை போட்டுறணும். இது நம்ம 4 கிலோ ஜீரக சம்பா அரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி அரிசியை மட்டும் இப்போ போட்டுட்ருக்கோம். கிலோ அரைச்சி வச்ச முந்திரியை அதோட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் ஒரு 7 லெமன் இருக்குமாங்க, 7 லெமன் எடுத்து புளிஞ்சு ஜூஸ் வச்சு அதையும் சேர்த்துடணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் இருக்கும், ஒரு 1/2 லிட்டர் நல்லா கெட்டி தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பண்ணணும். நல்லா எல்லா இதுவும் ஃபுல்லாக அரிசி ஃபுல்லாக படுற அளவுக்கு கிண்டி விடுங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் பாயில் ஆக ஆரம்பிச்சிரும். அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு தட்டை போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது போடணுமா என்னென்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடி வச்சு அது மேலே கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற பாத்திரத்தை வச்சுருங்க. தம்மில் அது ஃபுல்லாக வெந்துடும். தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் பிரியாணி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த பிரியாணி விருந்து வச்சோம். சூப்பராக வந்துருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ஹோம்மேட் ரெசிபீஸ் வேணும்னா மாமியார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.